நருட்டோ ரொம்ப பாப்புலரான அனிமி. அதில இருக்க ஒரு கேரக்டர்ஸுக்குமே ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. பட் அதில இருக்க ஒரு சில கேரக்டர்லாம் வேற ஒரு அனிமி யூனிவர்ஸ்லேருந்து வந்தது. கேட்க கொஞ்சம் கன்ஃப்யூஸா இருக்குல்ல? இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட Instagram ஐடி ப்ளஸ் பாட்காஸ்ட் ஐடி இருக்கு. அப்படியே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. ஹண்டர் ஹண்டர் நருட்டோ ரிலீஸ் ஆறதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆன மாங்கா. அதோட ரைட்டர் தொகாஷி. தொகாஷி வந்து ஒரு ஜீனியஸ். தொகாஷிய பார்த்து நெறைய பேர் இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. கிஷிமோட்டோவுமே அவர பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்காரு. ஹண்டர் ஹண்டர்ல இருக்க கேரக்டர் தான் அப்படியே டிராவல் பண்ணி நருட்டோவுக்கு வந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு அத தான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கேரக்டர்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆர்க்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஹண்டர் ஹண்டர்ல ஹண்டர் எக்ஸாமா இருக்கும். நருட்டோல சுனின் எக்ஸாமா இருக்கும். ஒரே மாதிரி இருக்கும். ஹண்டர் எக்ஸாமில் 4th ஃபேஸில் வந்து ஒரு கேம் வச்சுருப்பாங்க. அந்த கேமோட ரூல் என்னென்னா, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஒரு பேஜ் இருக்கும். அதில் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை ஒரு பாக்ஸில் போட்டுருவாங்க. ஷஃபல் பண்ணி இங்கே இருக்க எல்லாருமே அந்த நம்பரை போய் எடுக்கணும். ஸோ அவங்களுக்கு எந்த நம்பர் வந்திருக்கோ அந்த நம்பரோட பேஜை வந்து அவங்க கலெக்ட் பண்ணணும். அப்படி கலெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த பேஜுக்கு வந்து 3 பாயிண்ட். அவங்களோட பேஜ் வந்து யாருமே கலெக்ட் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு 3 பாயிண்ட். அப்படி இல்லாமல் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பேஜை வந்து கலெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு வந்து 1 பாயிண்ட். டோட்டலாக அவங்க 6 பாயிண்ட் எடுக்கணும். இது எங்கே நடக்குன்னா, சிவில் ஐஸ்லாண்ட் சொல்லிட்டு ஒரு தீவில் நடக்கும். 7 நாள் நடக்கும். இந்த பேட்டில் நடக்கிறப்போ டெத்தும் ஆகலாம். அது ரூலில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அந்த பாயிண்ட் எடுத்துட்டு அந்த தீவுலேருந்து வெளில வரணும். இதுதான் அந்த கேமோட ரூல். இங்கே சுனின் எக்ஸாமில் ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்தும் இதே மாதிரி தான் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய டீம்ஸ் எல்லாத்துக்கும் வந்து 2 விதமான ஸ்க்ரால் வந்து கொடுப்பாங்க. ஒன்று எர்த்து, இன்னொன்று வந்து ஹெவன். ஸோ அதை கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களும் இந்த தீவில் இருக்க ஒரு டவருக்கு போகணும். சென்டராக இருக்க ஒரு டவருக்கு போகணும். அதுக்கடுத்த பேஸ் நருட்டோல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1-to-1 பேட்டில் இருக்கும். ஹண்டர் எக்ஸாம்லேயுமே 1-to-1 பேட்டில் தான் இருக்கும். ஹண்டர் ஹண்டரில் ஃபேண்டம் ட்ரூப், நருட்டோவில் அக்காட்ஸ்கி 2 ஆர்கனைசேஷனுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்க 2 பேருமே ஆண்டகனஸ்ட் தான். மெட்டியர் சிட்டிலேருந்து தான் ஃபேண்டம் ட்ரூப் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அக்காட்ஸ்கி ரெயின் வில்லேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். 2 சிமிலராக தான் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே அவுட் கேஸ்டாக தான் இருப்பாங்க. ஃபேண்டம் ட்ரூப்பில் இருக்கவங்க அந்த டீமில் இருக்க இன்னொரு பர்சனோடைய சண்டை போட்டுக்க கூடாது. அக்காட்ஸ்கிலையும் அப்படி தான். ஹண்டர் ஹண்டரில் ஸ்கார்லெட் ஐனா, நருட்டோவில் ஷரிங்கன். ஹண்டர் ஹண்டரில் ஸ்கார்லெட் ஐ வந்து குர்தா கிளானோட கெக்கி கென்கே மாதிரி, நருட்டோவில் உச்சியோட கெக்கி கென்கே வந்து ஷரிங்கன். இந்த 2 ஐக்குமே யூனிக்கான எபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஷரிங்கனுக்கு யூனிக்கான எபிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு நிறையாவே தெரியும். இப்போ ஸ்கார்லெட் ஐன்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ குரோபிகா வந்து ஒரு காஞ்சரர். காஞ்சரர்னால் ஒரு பொருளை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி வந்து அவனுக்கு இருக்கும். பட் இந்த ஸ்கார்லெட் ஐ ஆக்டிவ் பண்ணுறப்போ அவன் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆயிடுவான். ஹண்டர் ஹண்டரில் குரோபிகா ப்ளஸ் கிலுவா இவங்க 2 பேர் சேர்ந்தது தான் நருட்டோவில் சாஸ்கே. குரோபிகாவுக்கும் சாஸ்கேவுக்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே அவங்க கிளானில் ஒரு பர்சன் மட்டும்தான் இருப்பாங்க. 2 பேருக்குமே யூனிக்கான ஐ இருக்கும். அவங்க 2 பேருமே அந்த கிளானை கில் பண்ணவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ஈவில் ஆர்கனைசேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கிலுவா அவனோட ஈவில் பிக் பிரதரால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பான். சஸ்கேவுமே அவனோட ஈவில் பிக் பிரதர் இட்டாச்சியால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பான். கிலுவா அவங்க அண்ணனால தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸை விட்டு வெளியேறி இருந்திருப்பான். அதே தான் சாஸ்கேவும். இட்டாச்சியை பழிவாங்கிறனும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அவன் லீஃப் வில்லேஜ்லேருந்து வெளில வந்திருப்பான். இலுமி, இட்டாச்சி இவங்க 2 பேருமே ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ் தான். இலுமி ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஈவில்னஸாக தான் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஃபைனலாக பார்க்குறப்ப தான் தெரியும், அவன் பிரதரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி தான் அவன் அவ்வளோ விஷயம் பண்ணியிருந்திருப்பான். அதே தான் இத்தாச்சியும். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இத்தாச்சி எவ்வளோனா தெரிஞ்சாலும் ஃபைனலாக பார்க்குறப்போ சாஸ்கேவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி தான் அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருந்திருப்பான். கிலுவாக்குள்ள ஒரு நீடில் வச்சிருப்பான். அந்த நீடில் வச்சு மேனிப்புலேட் பண்ணிட்டு இருப்பான். ரொம்ப பவர்ஃபுல்லான எனிமீஸோட அவன் பேட்டில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இவன் அங்கேருந்து வார்ன் பண்ணுவான், ஓடிடுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனை பெஸ்ட் அசாசின் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப பவர்ஃபுல் பர்சனோட பேட்டில் பண்ணி வின் பண்ண முடியாது. அப்போ ரன் பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு வே. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரப்போ அவனை எஸ்கேப் பண்ணுறதுக்காக தான் நீடில் வச்சு அவனை மேனிப்புலேட் பண்ணிட்டு இருப்பான். ஹிசோகா வந்து கிலுவா பற்றி பேசினப்போ இலிமி வந்து உன்னை கில் பண்ணுன்னு சொல்லியிருப்பான். அதே தான் இங்கே வந்து நம்ம இட்டாச்சியும் நிறைய பேர்கிட்ட சஸ்கேவுக்காக வந்து த்ரெட் பண்ணியிருப்பான். ஹண்டர் ஹண்டரில் தோன்பா தான் நருட்டோவில் கபூட்டோ. தோன்பா ஹண்டர் எக்ஸாமில் ஒரு நல்ல பர்சனாக தான் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். ஃபைனலாக பார்க்குறப்ப தான் அவன் ஒரு நெகட்டிவான பர்சன் தெரியும். அதே தான் கபூட்டோவுக்குமே. கபூட்டோ ஃபஸ்ட்டு நருட்டோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்க மாதிரி தெரியும். ஃபைனலாக பார்க்குறப்ப தான் கபூட்டோ வந்து வேறு ஒரு காரணத்துக்காக உள்ளே வந்திருப்பான். ஹண்டர் ஹண்டர் வந்து பாதியிலேயே ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ தான் தொகாஷி வந்து அதை ரீரைட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இனிமேல் தோன்பா வந்து எப்படி வரான்னு சொல்லிட்டு தெரியும். ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல் பர்சன்லாம் கிடையாது. அவனுக்கு வந்து அங்கே இருக்கவங்களை வந்து தோக்கிறத பார்க்குறதுக்கு ஒரு கிக் இருக்கும். ஸோ அதனால தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். பட் அவங்க 2 பேரும் அந்த ஆர்க்கில் வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க.
நருட்டோ அவங்க 2 பேருக்கும் ஒரு சில சிமிலாரிட்டீஸ் இருக்கு. 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ சேவ் பண்றதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவாங்க. சஸ்கே அவனோட பிரதர்னால தான லீஃப விட்டு போயிருப்பான். திரும்ப கொண்டு வரதுக்கு நருட்டோ என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி பண்ணுவான். அதே தான் கானும். இலுமினால தான் அவன் அண்டர் எக்ஸாம்லேருந்து கான பார்க்காம போயிருப்பான். கான் அவனோட ஃப்ரெண்டு கில்லுவாவ திரும்ப மீட் பண்றதுக்காக எந்த அளவுக்கு இறங்கி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி அவனும் பண்ணிட்டு இருப்பான். ஸோ ஓவராலா பார்க்குறப்போ இவங்க 2 பேரோட கேரக்டருமே வந்து சிமிலரா தான் இருக்கு. ஹிசோகா, இலுமி இந்த 2 கேரக்டர் சேர்த்தா நருட்டோல ஓரோச்சிமாரோட கேரக்டர் வந்துரும். ஹிசோகா எப்படியாப்பட்ட ஒரு பெர்சன்னா, ஒரு பொட்டன்ஷியலா இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனோட சண்டை போடணும்னு நெனைப்பான். அவன டேக் பண்ணிக்கணும்னு நெனைப்பான். இதே தான் ஓரோச்சிமாரும். ஓரோச்சிமாரு வந்து நம்ம சஸ்கேவ எடுத்துக்க நெனைப்பான் இல்லையா? ஸோ இவனுக்கு வந்து கான் மேல வந்து ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். இலுமி அண்டர் எக்ஸாம்ல வேற ஒரு பெர்சனா போயிட்டு கில்லுவாவ டேக் பண்ணிக்க நெனைப்பான். அதே தான் ஓரோச்சிமாரு சுனுனின் எக்ஸாம் அப்போ வேற ஒரு பெர்சனா போயிட்டு சாஸ்கேவ வந்து டேக் பண்ணிக்க வந்து நெனைப்பான். ஹண்டர் ஹண்டர்ல பிஸ்கின்னா, நருட்டோல சுனாடே. இவங்க 2 பேருக்குமே ஏஜ் அதிகமா இருக்கும். பட் பார்க்குறப்போ ரொம்ப ஏஜான பெர்சன்ஸா அங்க இருக்கவங்களுக்கு தெரியாது. ஓகே, இவ்வளவு நேரம் நம்ம வந்து கேரக்டர் எந்த அளவுக்கு ஒரே மாதிரி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ வந்து அவங்க யூஸ் பண்ற பவர்ஸ் வந்து ஒரு சிலதும் ஒரே மாதிரி இருக்கு. நெட்டேரோ அவர் வந்து 100 பஞ்சஸ் புத்தான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருப்பாரு. அவர் வந்து என்ஹான்சர். ஸோ அவர் ஜெயிண்ட் புத்தாவை சமன் பண்ணி அந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவாரு. இப்போ ஆஷிராமா செஞ்சிருக்காரு இல்லையா? அவரோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்னா 1000 ஹேண்ட் புத்தா தான். அந்த பஞ்சை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். கில்லுவா கில்லர் மூவ் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவான். ரிதம் எக்கோ. அந்த டெக்னிக் எப்படின்னா, அவங்க மூவ் ஆகுறப்போ நெறைய இமேஜஸ் இருக்க மாதிரி தான் இருக்கும். இங்கே நருட்டோல எடுத்துக்கிட்டோம்னா, சிசியோட பாடி ஃப்ளிக்கர் டெக்னிக் தான். ஸோ சிசி மூவ் பண்ணுறப்போ டோட்டலா இருக்கிறதெல்லாம் சிசி கிடையாது. அது அவனோட இமேஜஸ் தான். ஸோ இந்த 2 டெக்னிக்குமே ஒரே மாதிரி. ஹண்டர் ஹண்டர்ல பவர் சிஸ்டம் நென் பேஸ் பண்ணியிருக்கும். நருட்டோல சக்ரா பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ ஒவ்வொரு ஷோனன் அனிமிக்குமே இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்கு. பட் ஒருத்தவங்களோட இந்த எபிலிட்டியோட நேச்சரை ஃபைண்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா? அது ஹண்டர் ஹண்டருக்கும் நருட்டோவுக்கும் சிமிலராக தான் இருக்கும். ஹண்டர் ஹண்டரில் ஒரு பாட்டிலில் தண்ணி வச்சு அதில் லீஃப் வச்சு ஒரு ப்ராசஸ் மூலமாக வந்து அவங்களோட நேச்சர் என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணுவாங்க. நருட்டோவில் நம்ம கக்காஷி வந்து ஒரு நருட்டோட பேப்பர் கொடுத்து அவனோட நேச்சர் சக்கரா என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணுவார். நருட்டோ, ஹண்டர் ஹண்டர் நிறைய சிமிலரா இருக்க மாதிரி இருக்கும். இது 2ல ஒருத்தவங்களுக்கும் ஒரு அனிமி பிடிக்கும். இப்போ நருட்டோ எப்படி இருக்கும்னா, டோட்டலா ஒரு பாசிட்டிவா இருக்க மாதிரி இருக்கும். இப்போ ஒரு புரோட்டாகனிஸ்ட்னா அவங்க வந்து பியூரா தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட நெகட்டிவ் சைட வந்து அந்த அளவுக்கு காட்ட மாட்டாங்க. ஆன்டாகனிஸ்ட் வந்து ஏன் இப்படி பண்றாங்கிற ஒரு காரணம் இருக்கும். ஸோ அதை பார்க்குறப்ப நம்ம வந்து ஓகே இவன் பண்றது நியாயமா இருக்க மாதிரி இருந்தாலும், இந்த நல்லவங்க இருக்காங்க இல்லையா புரோட்டாகனிஸ்ட், அவங்க பண்ற ஈவில்னஸை வந்து ஒரு கிரேவா காட்டாம அது ஒரு ஃபால். பட் ஹண்டர் ஹண்டர்ல அப்படி இருக்காது. ஹண்டர் ஹண்டர்ல இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம ரியலா பார்க்குற பீப்புளா பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு தேவைப்படுறப்போ ஒரு மாதிரியும், மற்றவங்களுக்கு தேவைப்படுறப்போ ஒரு மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணுவோம் இல்லையா? இதுதான் ஹியூமனோட நேச்சர். அந்த மாதிரி தான் தொக்காஷி வந்து ஹண்டர் ஹண்டரை வந்து ட்ரீட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த 2மே சூப்பரான அனிமி தான். நிறைய பேர் நருட்டோ பார்த்துட்டு ஹண்டர் ஹண்டர் பார்க்காம இருப்பீங்க. ஹண்டர் ஹண்டர் பார்க்காம இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்க. தொக்காஷி வேற திரும்ப ரைட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஹிசோகா வேற டார்க் கான்டினென்ட்டுக்குள்ளே வேற போயிட்டான். ஸோ திரும்ப வரப்போ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஹண்டர் ஹண்டரில் எந்த கேரக்டர் பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நருட்டோக்கு நீங்கள் நிறையா சொல்லிட்டீங்க. ஸோ அதனால் ஹண்டர் ஹண்டருக்கு வந்து இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.